அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெரி ஹாப்பி ஃப்ரைடே. இன்றைக்கி எக்ஸைட்டிங் அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்க ரெட்மி நோட் 11 சீரிஸ் இதோட இந்தியன் வேரியன்ட் ஸ்பெசிஃபிகேஷன் ரிவீல் ஆயிருக்கு. அது என்னன்னு பார்த்துலாம். மோட்டோரோலா ஆல் ஆஃப் அ சடன் 5 ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்துலாம். சாம்சங்குடைய A73 இதோட தகவலும் வெளியாக இருக்குது. எல்லாமே பார்த்துலாம். டெக் நியூஸ் நம்பர் 687 இன்றைக்கும் பேடிஎம் கான்டெஸ்ட் இருக்குது. டீட்டெயில்ஸ் எப்போ மாதிரி கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் என் பேர் வானா, இது டெக்னிக்கல் சென்னை, அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். ஸோ ஃபைனலாக கூகுள் கிளாஸ் ரூம் ஆஃப்லைன் இப்போ இந்தியாவில் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஆஃப்லைன்லேயும் இனிமேல் கூகுள் கிளாஸ் ரூம் யூஸ் பண்ண முடியும். ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ் கொடுக்கக்கூடிய அசைன்மெண்ட்டை ஆஃப்லைன்லேயே டவுன்லோட் பண்ணி அதை கம்ப்ளீட் பண்ணி சப்மிட்டும் பண்ண முடியும். அதே சமயத்தில் டீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன்லேயே அதை கரெக்ட் பண்ணி கிரேட்ஸ் கொடுக்கணுமோ, ஃபீட்பேக் கொடுக்கணுமோ, எல்லாமே ஆஃப்லைனில் பண்ணுற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ கூகுள் கிளாஸ் ரூம் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்கன்னா ஆஃப்லைன்லேயும் இப்போ அவைலபிளாக இருக்குது. கூகுள் பே இந்த ஆப் டெய்லி நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இதில் ஒரு பிக் யூஸ்ஃபுல் அப்டேட் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பிளிட் அண்ட் எக்ஸ்பென்ஸ் இது கொண்டு வர போகிறாங்க. தற்சமயம் டெஸ்டிங்கில் இருக்குது. இந்தியாவில் 2022 இந்த ஃபீச்சர் ஆப்பில் இன்டகிரேட் பண்ண போகிறதா தெரியுது. ஸோ ஸ்பிளிட் அண்ட் எக்ஸ்பென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணக்கூடிய செலவு ஃபேமிலி மெம்பர்ஸோ ஃப்ரெண்ட்ஸோடையோ அந்த பில்லை ஷேர் பண்ணிக்கலாம். 1000 ரூபாய் அப்படிங்கும்போது 4 பேர் இருந்தாங்கன்னா 250 ரூபாய் எல்லார் அக்கௌண்ட்லேருந்தும் டிடெக்ட் ஆகிற மாதிரி இந்த ஃபீச்சர் கொண்டு வர போகிறாங்க. ஸோ இதை எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு குரூப் வச்சுருக்கணும். குரூப் ஆப்ஷன் ஜிபேயில் அவைலபிளாக இருக்குது. அதில் ஃபேமிலியோ ஃப்ரெண்ட்ஸோ நம்ம ஆட் பண்ணிவிட்டு அவங்க கூட நம்மளுடைய பில் அமௌண்ட்டை ஸ்பிளிட் அண்ட் எக்ஸ்பென்ஸ் இந்த ஃபீச்சர் வந்ததுக்கப்புறம் ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ குளோபலில் சில இடங்களில் அவைலபிளாக இருக்குது. இந்தியாவில் 2022 இது வரும் அப்படின்னு சொல்லிட்டு. பேண்டமிக் லாக்டவுன் இந்த காரணத்தினால ஒரு 2 வருஷமாகவே இந்தியாவில் அதிகமாக லேப்டாப் சேல் ஆகுது, நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஐடிசி என்ன பண்ணாங்க, எந்த பிராண்ட் லேப்டாப் இந்தியன்ஸ் அதிகமாக வாங்குறாங்க அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் வெளியிட்டிருக்காங்க. இந்த ரிப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போ மாதிரி ஹெச்பி தான் டாப் ஆஃப் த லிஸ்ட்டில் இருக்காங்க. கிட்டத்தட்ட 28% அவங்களுடைய லேப்டாப்ஸ் தான் எல்லாரும் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. செகண்ட் பிளேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெல் இருக்காங்க 23%. தேர்ட் பிளேஸில் லெனோவா, ஃபோர்த் பிளேஸில் ஏசர், ஃபிஃப்த் பிளேஸில் ஏசஸ் இருக்கிறதா தெரிய வந்திருக்கு. ஸோ இந்த டாப் 5 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் அதிகமாக சேல் பண்ணுற பிராண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இல்லைனா இந்த பிராண்ட்ஸை தான் அதிகம் பேர் ப்ரிஃபர் பண்ணுறாங்க இந்தியாவில் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பப்ஜி நியூ ஸ்டேட் இந்த கேம் ரொம்பவே பரபரப்பாக இந்தியாவில் லான்ச் ஆனாலும் லான்ச் ஆன உடனே இதோட ரேட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3.7 இருந்தது. இப்போ ஓரளவுக்கு இன்க்ரீஸ் ஆகி 4.2 இருக்குது. காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான இஷ்யூஸ். ஸோ இந்த இஷ்யூஸை ஃபிக்ஸ் பண்ணுற வகையில் ஆட் ஃபிக்ஸ் அப்டேட் அப்படிங்கிற இன்னொரு அப்டேட்டும் இப்போ ரோல் அவுட் பண்ணியிருக்காங்க. நேற்று பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் மெயின்டெனன்ஸில் கூட இருந்தது, இதை ஓப்பனே பண்ண முடியாமல். ஸோ அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்டிமைசேஷன் பெட்டராக பண்ணியிருக்கோம், லேக்ஸ் கம்மியாக இருக்கும், கேம் கண்ட்ரோல் இதுக்கு முன்னாடி இருந்ததை விட பெட்டராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு வேளை பப்ஜி நியூ ஸ்டேட் விளையாடுவீங்கன்னா லேட்டஸ்ட்டாக இன்னொரு அப்டேட்டும் உங்களுக்கு ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. ஸோ அக்டோபர் மாதத்துக்கான மை ஸ்பீட் டேட்டா ட்ராய் ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் எந்த டெலிகாம் ஆப்ரேட்டர் அதிகமான அப்லோட் அண்ட் டவுன்லோட் ஸ்பீட் கொடுக்குறாங்க அப்படின்னு ரிவீல் பண்ணுவாங்க. ஸோ இந்த வாட்டி உங்களுக்கு டவுன்லோட் ஸ்பீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜியோ தான் டாப் ஆஃப் த லிஸ்ட்டில் இருக்காங்க. 21.9 Mbps ஸ்பீடோட. செகண்ட் பிளேஸில் ஏர்டெல் 13.2 Mbps ஸ்பீடோட. தேர்ட் பிளேஸில் வோடஃபோன் இருக்காங்க. அதே அப்லோட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வோடஃபோன் தான் டாப் ஆஃப் த லிஸ்ட்டில் இருக்காங்க 7.6 Mbps ஓட. அதே ஜியோ செகண்ட் பிளேஸ்லையும், தேர்ட் பிளேஸில் ஏர்டெல் இருக்காங்க அப்லோட் ஸ்பீட் பொறுத்த வரைக்கும். கூகுள் பிக்சல் 6ல் மறுபடியும் ஒரு இஷ்யூ ரேஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வாட்டி ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டில். இந்த டிவைஸ் லான்ச் பண்ணும்போது 30 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் அப்படின்னு லான்ச் பண்ணியிருந்தாங்க. இப்போ 30 வாட் சார்ஜரோட பண்ணும்போது 2.5 மணி நேரம் ஆகுது 0 to 100% அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் இஷ்யூ ரேஸ் பண்ணாங்க. ஏன்னா 30 வாட் அப்படிங்கும்போது ரொம்பவே குவிக்காக இருக்கும் உங்களுக்கு சார்ஜிங். பட் இதில் 2.5 மணி நேரம் அப்படின்னோடனே எதனால அப்படின்னு டிடெக்ட் பண்ணப்போ இந்த டிவைஸ் 30 வாட் ஃபாஸ்ட் சார்ஜரோட வந்தாலும் பேட்டரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் 21 to 22 வாட் தான் சப்போர்ட் பண்ணுற மாதிரி கூகுள் இதை ஆப்டிமைஸ் பண்ணியிருக்கதா நிறைய பேர் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஃபைனலாக கூகுளும் இப்போ இதை அக்செப்ட் பண்ணிட்டாங்க. பேட்டரி லைஃப் இன்னும் பெட்டராக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்லோவாக சார்ஜ் ஆகிற மாதிரி நாங்கள் ஆப்டிமைஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆப்டிமைஸ் ஸ்லோவாக சார்ஜ் ஆகிற மாதிரி அப்படிங்கும்போது 30 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பிக்சல் 6ல் இந்த மாதிரி ஃபாஸ்ட் சார்ஜிங்லேயும் ஒரு இஷ்யூ ரேஸ் ஆகிருக்கு. மோட்டோரோலா ஆல் ஆஃப் அ சடன் 5 ஸ்மார்ட் ஃபோன் குளோபல் அதாவது யூரோப்பில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதில் 1 ஃப்ளாக்ஷிப், மற்ற 4மே மிட் ரேஞ்ச் செக்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஃப்ளாக்ஷிப் அப்படின்னு சொல்லும்போது மோட்டோரோலாவுடைய G100 இருந்தது இல்லையா, அதுக்கு சக்ஸஸராக G200 லான்ச் பண்ணி
பண்ணியிருக்காங்க. இதோட ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஸ்னாப்டிராகன் 888 ப்ளஸில் கொடுத்துருக்காங்க. கூடவே 144 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட்டு. இதோட விலை 37,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க யூரோப்பில். அதே இந்தியாவில் வரப்போகிற ஜி சீரீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா G51 அண்ட் G71. இதில் G71 அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி தான் ஸ்னாப்டிராகன் 695ல ட்ரிபிள் கேமராவில் இதோட விலை 25,000க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. அதே G51 இதுவும் 5G டிவைஸ் தான். ஸ்னாப்டிராகன் 480 ப்ளஸில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து 21,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க. கூடவே G31 அண்ட் G41 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே 4G டிவைஸாக அண்டர் 20Kல லான்ச் பண்ணியிருக்காங்க. மீடியாடெக் உடைய ஹீலியோ G85 அப்படிங்கிற மாதிரி ரிவ்யூவில் இருக்குது. ஸோ மோட்டோரோலா தரப்புலேருந்து G சீரீஸில் 5 ஸ்மார்ட் ஃபோன் குளோபலில் லான்ச் ஆகிருக்கு. சாம்சங் உடைய A சீரீஸில் இன்னொரு டிவைஸ் சாம்சங் கேலக்ஸி A73 இதுவும் லான்ச் ஆகிற மாதிரி தெரியுது. இதோட அவுட்லுக் இமேஜஸ் எல்லாமே ரிவ்யூலாக இருக்குது. இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா A72 எப்படி இருந்ததோ அதே அவுட்லுக் அண்ட் டிசைன் தான். பேக் பேனலில் கேமரா மாடியூலாக இருக்கட்டும், பிளாஸ்டிக் பேக் பேனல், 3.5mm ஆடியோ ஜாக், IP67 ரேட்டிங்னு அதே அவுட்லுக் அண்ட் டிசைனில் தான் கொண்டு வர போகிறாங்க. ஆனால் சிப்செட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து A72 ஸ்னாப்டிராகன் 720ல் கொடுத்துருந்தாங்க. இது ஸ்னாப்டிராகன் 750Gல லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ ஒரு 5G டிவைஸாக A73 ஃபஸ்ட்டு குளோபல் மார்க்கெட்டில் தான் எப்போ மாதிரி லான்ச் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ரெட்மியுடைய பாப்புலரான நோட் சீரீஸில் அடுத்ததாக எல்லாரும் வெயிட் பண்ணுறது நோட் 11 சீரீஸ் எப்போ லான்ச் ஆகும் தான். ஸோ இந்த டிவைஸ் இந்தியாவில் 2022ல் தான் வரும். பட் இப்போ லான்ச் ஆகிறதுக்கு முன்னாடி இதோட ஃபீச்சர்ஸ் தெரிய வந்திருக்கு. குளோபல் சைனாவில் லான்ச் ஆனதுலேருந்து இந்தியாவில் நிறைய விஷயங்கள் சேஞ்ச் பண்ணி தான் கொண்டு வராங்க. எஸ்பெஷலி சிப்செட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஸ்னாப்டிராகனில் தான் லான்ச் ஆகுது. பட் இந்தியாவிலையும் இது ஒரு 5G டிவைஸாக தான் லான்ச் ஆகிற மாதிரி வந்து இப்போ வந்து ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் ரிவீலாக இருக்குது. நோட் 11 ப்ரோ அண்ட் நோட் 11 ப்ரோ மேக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்னாப்டிராகன் 750Gல ஒரு 5G டிவைஸாக இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. அதே நோட் 11 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்னாப்டிராகன் 680 அப்படிங்கிற மாதிரி தெரிய வந்திருக்கு. ஸோ இந்த சிப்செட்டில் தான் இந்தியாவில் நோட் 11 சீரீஸ் வரப்போகுது. ஸோ சைனா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீடியாடெக் டைமென்சிட்டி கொடுத்துருந்தாங்க. இந்தியாவில் ஸ்னாப்டிராகனில் லான்ச் பண்ணுறாங்க. OnePlus உடைய அடுத்த ஃப்ளாக்ஷிப் சீரீஸ் OnePlus 10 சீரீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா TUV ரேலாண்ட்லேயும் இப்போ லிஸ்டிங்காக இருக்குது. ஏன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஜனவரியில் லான்ச் ஆகுது குளோபலில். ஸோ அதனால் வந்து பேட்டரி சர்டிஃபிகேஷனுக்காக லிஸ்டிங்காக இருக்குது. இங்கே பேட்டரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5000 mAh இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. அகைன் டூவல் செல் பேட்டரியோட தான் கொண்டு வராங்க. ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து 65 வாட் இல்லைனா 80 வாட்டோட இவங்க கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தெரிய வந்திருக்கு. இங்கே ரிவீலான ஃபீச்சர்ஸ் வச்சு பார்க்கும்போது ஷாமியுடைய அடுத்த யூசர் இன்டர்ஃபேஸ் MIUI 13 டிசம்பரில் தான் லான்ச் ஆகுது. அதுக்குள்ளேயே லைவ் இமேஜஸ் ரிவீலாக இருக்குது. அதோட சில ஃபீச்சர்ஸும் தெரிய வந்திருக்கு. ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கலர்ஃபுல் விஜெட்ஸ் தான். iOSல இருக்கிற மாதிரி வந்து உங்களுக்கு கலர்ஃபுல் விஜெட்ஸ் அண்ட் தீம்ஸோட இவங்க லான்ச் பண்ண போகிறாங்க. ப்ரைவசியை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு பியூர் மோட் அப்படின்னு ஒன்று கொடுக்குறாங்க. ஸோ இந்த பியூர் மோட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் எதுவுமே நமக்கு தெரியாமல் பேக்ரவுண்டில் வந்து இன்ஸ்டால் ஆக முடியாது. நம்மளுடைய கேமரா யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதை மாதிரி ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக வந்து பியூர் மோட் கொடுக்குறாங்க. கூடவே மெமரி எக்ஸ்டென்ஷன் அவைலபிளாக இருக்குது. ஃப்ரண்ட் கேமரா அசிஸ்டண்ட்டும் கொடுக்குறாங்க. அதோட வந்து ஸ்மார்ட் டூல் பாக்ஸ், அதாவது நீங்கள் ஒரு வேளை சாம்சங் யூஸ் பண்ணியிருந்தீங்களா எப்படி சைட் பாரில் சைட் பேனல் எச் பேனல் இருக்கோ அதே மாதிரி ஒரு டூல் பாக்ஸும் வந்து இனிமேல் ஷாமி டிவைசஸில் அவைலபிளாக இருக்கும் தெரியும். ஸோ இந்த ஹைலைட்டிங் ஃபீச்சர்ஸோட தான் MIUI 13 இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததான் எனக்கு பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்வி என்னன்னு பார்த்துலாம். கூகுள் பேல என்ன ஃபீச்சர் வந்து இந்தியாவில் கூடிய விரைவில் வரப்போகிறதா இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் எனக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலை கீழே #technical chennai எந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்கள். வின்னரை நாங்கள் ரேண்டமாக சூஸ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம் கேட்ட பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்விக்கான பதில் மீடியாடெக் டைமென்சிட்டி 9000. நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து தனுஷ். கங்க்ராச்சுலேஷன் தனுஷ். இமெயில் வழியாக கான்டாக்ட் பண்ணுங்கள். தவறாமல் யூடியூப் லிங்க்கையும் அனுப்புங்க. உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட் வச்சு வந்து சேரும். ஸோ இன்னைக்கு டெக் அப்டேட்டுடைய கடைசிக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.